ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் 2019 எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இப்போ 2020 எக்ஸாம் நடக்க போகுது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போது டிசம்பர் 14 இப்போது எல்லா கேண்டிடேட்டோட செக் த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு எக்ஸாம் பீரியட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜனவரி டு மார்ச் CBT 1 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. பிஃபோர் த 1 வீக் அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த சிட்டிஸில் எக்ஸாம் கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றது எல்லாமே உங்களோட மெயிலில் வெரிஃபிகேஷன் ஆகும். அது மெயிலில் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. அதில் ஸ்கேம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதில் போய் ஸ்கேமில் அந்த செக் பண்ணிங்கன்னா இருக்கும். இல்லைனா ஆல் மெயில் எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களோட இதில் ஆர்ஆர்பி நீங்கள் பதிவு பண்ணியிருந்த உங்கள் மெயில் ஐடிக்கு ரிசீவ் ஆகிருக்கும். இது எதற்காகனா, இடைப்பட்ட நாளில் நிறையா பேரோட மிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் இல்லாமல் போயிருக்கும், அதோட பாஸ்வேர்டு இல்லாமல் போயிருக்கும். அதனால் எல்லாரோட இதையும் கரெக்டாக அப்ளிகேஷன் படி கன்ஃபார்ம் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக டிசம்பர் 14 கண்டினியூவாக நடந்துகிட்ருக்கு. இந்த வீக்குள்ளே இது முடிஞ்சிடும். மேபி 25 டிசம்பருக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் யாரெல்லாம் அந்த NPT எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அட்மிட் கார்டுக்கு உண்டான எந்த சிட்டி கரண்ட் சிட்டி அப்படின்றத ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு உங்கள் எக்ஸாமுக்கு 2 or 3 days பிஃபோரில் உங்களுக்கு அட்மிட் கார்டும் உங்கள் மெயிலுக்கே ரிசீவ் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கு உண்டான வெப்சைட் அந்த குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணி உங்கள் லாகினில் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களும் கரெக்டாக உங்களோட அட்மிட் கார்டோட இதையும் ரிசீவ் பண்ணிவிட்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.